ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எஸ்ஆர்எம் JEEE phase 2 ஓட ரிசல்ட்லாம் பப்ளிஷ் ஆகி இன்னையிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, சார் எங்களோட ரேங்க்குக்கு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல சீட்டு கிடைக்குமா, எஸ்ஆர்எம் ராமாபுரத்தில் கிடைக்குமா, வடபழனியில் கிடைக்குமா, திருச்சிராப்பள்ளியில் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டினோட இருக்கீங்க. நிறைய பேரோட ஆசை எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் தான். கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் நிறையா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமாக நிறைய மாணவர்கள் எஸ்ஆர்எம் phase 1 வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்காம கூட இப்போ இந்த phase 2 அட்டன் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஐடி அமிர்தா இந்த பக்கம்லாம் நமக்கு சீட்டு கிடைக்கலன்னு கூட அட்டன் பண்ணியிருக்கலாம். சில பேர் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ், ஜோசா கவுன்சிலிங்கில் நமக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு கூட இப்போ இந்த எஸ்ஆர்எம் phase 2 அட்டன் பண்ணியிருக்கலாம். சில பேர் நீட் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணிவிட்டு அங்கே மார்க் ரொம்ப லோவாக வந்தோன்னு கூட நம்ம வந்து இன்ஜினியரிங் வந்து எஸ்ஆர்எம்ல படிக்கலான்னு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு சீட் அலாட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், எஸ்ஆர்எம் JEEE phase 1 எல்லாமே முடிஞ்சு phase 1 ஓவர். இப்போ phase 2 தான் நீங்கள் அட்டன் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே ரேங்க் வந்திருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதி இன்னைக்கு மதியானம் 1 மணிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஜூன் 26 நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்கை வச்சு தான் அவங்க வந்து சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம இப்போவே ஆன்சர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா phase 1 காட்டாங்குளத்தூரில் பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சீட்டு வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச, அதாவது வந்து சிஎஸ்சியில் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எல்லாத்துக்குமே பெரும்பாலான சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, phase 2லையும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். நீங்கள் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பெட்டராக பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய லெவலில் எல்லா சாய்ஸஸும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஒரு கேம்பஸஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு சில கோர்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாம், அது உங்கள் ரேங்கை பொறுத்து. ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணின உடனே நீங்கள் வந்து இந்த டுடே இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது நாளைக்கு வந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதாவது ஜூன் 28ஆம் தேதி 3 மணிக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அப்போ ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ஜூன் 28ஆம் தேதி 3 மணிக்கு ரிசல்ட் வந்த உடனே அந்த டேட்லேருந்து ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் நீங்கள் பண்ணாதான் உங்கள் சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பேமெண்ட்டுங்கிறது நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் 1 lakh இதெல்லாம் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஆஃப்டர் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், சீட் அலாட் ஆகுமா ஆகாதா சார் அப்படின்னு. ஏன்னா எல்லாரோட கனவும் என்ன, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூருக்குள்ளே எப்படியாவது போகணும். ஏன்னா காட்டாங்குளத்தூருங்கிறது எல்லாரோட ஒரு ட்ரீம் காலேஜ். ஸோ அந்த ட்ரீம் காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பாருங்கள். சீட் அலாட் ஆனால் ஓகே, உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆகுமா அலாட் ஆகாதா, அப்படி அலாட் ஆகலைன்னா எப்படியாவது வந்து நம்ம எப்படி வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்க்குள்ளே போகிறதுங்கிற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவங்களுடைய முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்க phase 1 phase 2 phase 3 3 ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஃபேஸ் நடத்துவாங்களா என்னங்கிறது இப்போ இந்த ஃபேஸில் எந்த லெவலுக்கு சீட்டு வந்து அலாட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நமக்கு 3ஆவது ஃபேஸ் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களாங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், சீட் அலாட் ஆனால் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நம்பருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய கேம்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாரோட ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஐடி ட்ரை பண்ணியிருக்கலாம், அதே போல் அமிர்தா ட்ரை பண்ணியிருக்கலாம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்லலாம் கூட ஒழுங்கான ஸ்கோர் வராமல் ஜோசாவில் நம்மளால் அட்டன் பண்ணாமல் கூட முடியாமல் அது மாதிரி கூட இருக்கலாம். பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருக்கலாம், இல்லை நீட்டில் வந்து மார்க் ரொம்ப லோவாக வந்திருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு எஸ்ஆர்எம் மேலே ஒரு ஆசை கூட இருந்திருக்கலாம். எஸ்ஆர்எம்ல எப்படியா உள்ளே போய் படிக்கணும், எஸ்ஆர்எம் வந்து மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஆர்எம் வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இல்லாத படிப்பே இல்லை, எல்லாமே இருக்குது, பெரிய யூனிவர்சிட்டி.
ஸோ கட்டாயமாக நமக்கு சீட்டு கிடைச்சா ஓகே தான் சார் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இதில் நல்ல ரேங்க் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குங்கிறத அவங்க போன ஃபேஸ் 1ல் ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்எம்ல வந்து அந்த நீங்கள் காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்குள்ளெல்லாம் போகணுன்னா 300 ரேங்க்குள்ளே வந்தவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதாவது வந்து ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கடுத்து மெரிட் ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நமக்கு ராமாபுரத்துலையும் கொடுக்குறாங்க, வடபழனிலையும் கொடுக்குறாங்க, திருச்சிராப்பள்ளிலையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக வந்து ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸ் 2 இந்த டைமில் ஃபேஸ் 2க்கான ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்குங்கிறத நான் அவங்க வந்து அவங்க கொடுக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தோன்னே. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்போ வந்து அவங்க அந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அதை வந்து நான் ஷோ பண்ணி யார் யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்க சான்சஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சார் எங்களுக்கு எஸ்ஆர்எம் JEEE எக்ஸாம் எழுதணும், ஸோ எங்களுக்கு ரேங்க் வந்துருச்சு, எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறேன்னு தெரில, ஸோ எங்களுக்கு சீட்டு வேணும், கட்டாயமாக எஸ்ஆர்எம்ல வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்எம்ல இப்போ வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன், இதுதான் லாஸ்ட் டைமு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து பெரும்பாலான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் சீட்டு இருக்குமாங்கிறது கொஸ்டின் தான். ஏன்னா வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபேஸ்லாம் நடத்துவாங்களாங்கிறது இந்த ஃபேஸோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய், டிடிஜி.